உங்கள் வீடு தேடி வரும் அரசு, உங்களுடன் ஸ்டாலின். தற்போதைய அண்மைச் செய்தி. திமுக உறுப்பினர் சேர்க்கைக்கு மக்களிடம் ஓடிபி பெற தடை விதித்த விவகாரத்தில் அதிமுக சார்பில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மைச் செய்தி விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், கேவியட் மனுவில் என்னென்ன விஷயங்களை அதிமுக குறிப்பிட்டிருக்கிறாங்க? திமுகவினுடைய உறுப்பினர் சேர்க்கையான பூரணியில் தமிழ்நாடு அந்த இயக்கத்தின் பொழுது ஆதார் அட்டை மூலம் ஓடிபி பெறப்படுவதாக கூறி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த மதுரை கிளை ஓடிபி பெற தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் தாங்கள் ஆதார் எண் விவரங்களை எதுவும் பெறவில்லை என்றும் தனியார் செயலி மூலமே இந்த உறுப்பினர் சேர்க்கை நடைபெறுவதால் அதன் காரணமான ஓடிபி மட்டுமே பெறப்பட்டதாகவும் திமுக சார்பில் ஏற்கனவே உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த உத்தரவை எதிர்த்து ஒருவேளை திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு ஏதேனும் செய்யப்படும் பட்சத்தில் அப்பொழுது தங்கள் தரப்பு விளக்கத்தை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என கூறி ஒரு கேவியட் மனுவானது அதிமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. உங்கள் வீடு தேடி வரும் அரசு, உங்களுடன் ஸ்டாலின்.